இப்போ வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, குழந்தைக்கு என்னமோ ஆச்சோ பதறி போயிட்டு வந்துட்டுருக்காரு வண்டியில். அப்போ விஜய்க்கு ஒரு ஞாபகம் வருது, காவேரி பேசுனது எல்லாமே ஞாபகமாக வருது. கண்டிப்பாக அந்த குரல் காவேரியோடு தான், எப்படி காவேரி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையோட அந்த மிஸ்ஸை முதல்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கிளாஸ் ரூமுக்கு விஜய் வராரு. கிளாஸ் ரூமில் வந்து யாருமே இல்லை. என்ன இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே வந்து பக்கத்தில் மிஸ் கிட்ட கேட்குறாரு. இந்த கிளாஸ் மிஸ்ஸும் அதுக்கப்புறம் என் பொண்ணும் அப்படின்னோடனே அவங்க 2 பேரும் அந்த ரூமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அந்த ரூம்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பொறுமையாக அந்த ரூமுக்கு போகிறாரு. பார்த்தா காவேரி வந்து மடியில் வந்து படுக்க வச்சுட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டு குழந்தைய அப்படியே தூங்க வச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து அந்த குழந்தை வந்து கஷ்டப்படுறத பார்த்துட்டு இது எல்லாம் அப்படியே பார்க்குறாரு விஜய். பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாரு. நான் உண்மையிலே வந்து நிஜம் பார்க்குறேன்னா இல்லை கனவு பார்க்குறேன்னா, உண்மையிலே இது காவேரி தானா, என் குழந்தை காவேரி கிட்ட படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கே, எனக்கு ஒன்றுமே புரியலையே, காவேரி எப்படி உயிரோடு வர முடியும், அப்போது உண்மையிலே காவேரி உயிரோடு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் விஜய் போய் நிற்கிறாரு. விஜய் பார்த்தோன்னா, வாங்க சார், குழந்தை தூங்கிட்டா, அப்படியே கூட்டிகிட்டு போயிடுங்க சார், பாவம் அவர் எழுந்தானா வழியில் வந்து துடிக்கிறா, அவள் சின்ன அடிதான் இருந்தாலும் அவளுக்கு வலி தாங்க முடியல சார், கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி குழந்தைய தூக்கிக்கிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் காவேரி அப்படின்றாரு. சொல்லுங்கள் சார், என் பேர் உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னோடனே, சார் இங்கே பாருங்கள், குழந்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டா, ஆனால் பரவாயில்ல, அவள் வந்து வீட்டுக்கு போகணுன்னு சரி ஆகிடும், இங்கே பாருங்கள் சின்ன காயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து தூக்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயும் தூக்கிக்கிறாரு. உடனே வந்து இன்னொரு மிஸ் வந்து, மிஸ் உங்களை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னோடனே, சாரி சார், டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன், முக்கியமான விஷயம் சார், குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் விஜய் வந்து யோசிக்கிறேன், என்ன காவேரி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து எப்படி காவேரி என்கிட்ட பேசாமல் போகிறா, இது உண்மையிலேயே காவேரி தானா, என் பொண்டாட்டி தானா, காவேரி உயிரோடு தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தோடு விஜய் வந்து மறுபடியும் காவேரி பின்னாடியே போகிறாரு. காவேரி கிளாஸ் ரூமுக்கு போய்ட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்து ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உடனே வந்து விஜய் போய் நிற்கிறாரு. விஜய் பார்த்தோம் காவேரி மறுபடியும் வராங்க. சார் என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மையிலேயே என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே சார், பார்த்தேன் சார், நேற்று பார்த்தேன், நீங்கள் வந்து அம்மாவோட அப்பா தானே, அம்மாவோட அப்பா, சரி வேறு எந்த ஞாபகமும் என்னை பார்த்தா உங்களுக்கு வரலையா, இல்லையே சார், ஒரு வேளை நீங்கள் ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி என்னை பார்த்துருக்கீங்களா சார் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. சாரி சார், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி கொஞ்சம் நாளைக்கு எனக்கு யாருமே அடையாளம் தெரில, ஒரு வேளை எங்கள் சொந்தக்காரங்களாக இருப்பீங்களோ, அதே எனக்கு எதுவும் தெரியலையோ அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் சார், ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஒரு 3 வருஷம் நான் எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எனக்கு எதுவுமே தெரியாது சார், அதுக்கப்புறமா தான் இந்த ஊருக்கு வேலை கிடச்சி நாங்கள் வந்தோம், இப்போ வரைக்கும் எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் எனக்கு தெரியல சார், அந்த 3 வருஷத்தில் என்ன நடந்து கூட எனக்கு தெரியல, ஒரு வேளை அப்போ என்னை மீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போது உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்களா, என்ன ஞாபகம் இல்லை, இல்லை சார் உண்மையிலே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்றாங்க. சரிங்க சார், அம்மா பத்திரமா பார்த்துங்க, ஓகேவா அப்படின்னோடனே சரி அப்படின்றாரு. சாரி சார், நான் கிளாஸ் போய் அட்டன் பண்ணணும், பசங்களாம் காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பி போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. அதையெல்லாம் பார்க்குற விஜய்க்கு ஒன்றுமே புரியல. காவேரிக்கு எனக்கு ஞாபகமே இல்லையா, என்னை சுத்தமாக மறந்துட்டாளா காவேரி, அப்போது அந்த ஆக்சிடெண்ட்டில் காவேரிக்கு எல்லாமே மறந்து போயிருக்கு, இவங்க எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, காவேரி வந்து உயிரோடு இல்லைன்னு சொல்லிட்டு, காவேரி உயிரோடு தான் இருக்கா, காவேரி இந்த உலகத்தை விட்டு போகல, எல்லாரும் என்கிட்ட மறைச்சிருக்காங்க, என்னையும் என் காவேரியும் பிரிச்சிருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாத்துக்கும் காரணம் தாத்தாவும் வந்து அந்த சித்தப்பாவும் சித்தியும் தான், எல்லாம் அவங்க தான் காரணம், பாட்டி தான் என்கிட்ட பொய்ய சொல்லியிருக்காங்க, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக குழந்தைய அப்படியே தூக்கி தோள் மேலே போட்டுட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்புறாரு விஜய்.